शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। ओम विष्णुपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं ब्रह्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च आत्मीपुरं गौरवं महान्तं गोविन्दयोगीन्द्रमदाख्यशिष्यं श्रीशङ्कराचार्यमदाख्य ब्रह्मपादं च अष्टामहं शिष्यं हम गौरवं वाक्यकारं शङ्करमानवोऽस्मि यदाश्रमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. 4 அனுவாக்கங்கள் நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு 5வது அனுவாக்கம் பார்க்க போறோம். இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ருதுக்களுடைய வர்ணனைகள் தான் நடந்துட்டு இருக்கு. வசந்த காலத்தை பற்றி பார்த்தோம், ஹேமந்த ருத்துவை பற்றி பார்த்தோம். இப்படி பார்க்கும்போது இப்ப சிசிர ருத்துவை பார்த்துட்டு இருக்கோம். இந்த சிசிர ருத்துவுல சூரியனுடைய சஞ்சாரத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கோம். சிசிர ருத்துவுல சூரியனுடைய சஞ்சாரத்துக்கு தேவதையாக விளங்கக்கூடியவர்கள் விஸ்வே தேவர்கள் இல்லையா? அந்த விஸ்வே தேவர்களுடைய மகிமை என்ன அப்படின்றது இந்த அரண பிரச்சனத்துல சொல்லப்படுகிறது. இந்த விஸ்வே தேவர்களுடைய மகிமையை தெரிஞ்சுட்டா என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டான்னாக்க சத்துருக்கள் எல்லாம் ஜெயிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அணுவாகமாக இருக்கிறதுனால காமக்ரோதாதி சத்துருக்கள் நமக்கு போகணுமையான இந்த அணுவாகத்தை நம்ம படிக்கணுமையான இந்த அந்த கர்ண சுத்திக்காகவும் அருளுக்கும் சேதுவாக இருக்கு அப்படின்றதுக்காக இத இப்ப பார்த்தோம்னா பிரதம பாட்டக்க பஞ்சமோ அணுவாக்கா 5வது அணுவாக்கமாக இது அமைந்திருக்கு. விஸ்வே தேவர்களுடைய விஸ்வேதேவர்களுடைய சாமர்த்திய வர்ணனை நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய மகிமை இப்போ கூறப்படுறது அது பார்ப்போம். இது அதுக்கு முன்னாடி வேத பாஷ்யத்துல எந்த இடத்துல இது பிரயோகமா இருக்கு கல்பத்துல அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டுதான் அது கூட இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சூரிய நமஸ்காரத்தினுடைய அந்த அருள் பார்த்தாப்பிட்டு பக்தி பார்த்தாப்பிட்டு பார்த்துட்டு இருக்கோம். இது தவிர இந்த வேத மந்திரங்களுக்கெல்லாம் ஆருண கேதுக்க சயனத்துல ஒரு ரோல் இருக்கு. இந்த மந்திரங்கள்லாம் அங்கதான் யூஸ் ஆகிறதுன்னு சொன்னா இல்லையா? அதை பத்தி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இதனுடைய அர்த்தத்துக்குள்ள போறவர் அது என்னன்னா அதிதாம்பிராணி அப்படின்ற இந்த 4 வேதங்களை வைத்து அங்க குருவி கலந்தான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன பாத்திரங்கள் இருக்கும். அதுல தண்ணி ஊற்றணும், அதுல தாமரை இலையை போடணும், அதுல ஒரு சொர்ணத்தை அப்படி வச்சு அப்படி போய் அடுக்கிறது. இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி அப்படின்றதுதான் ஆரண கேட்கக்கூடிய பிரயோகம் இது அப்படின்னு பார்த்தோம். அதுல பிரவர்க்கியம் அப்படின்னு எந்த ஹோமமாக இருந்தாலும் பிரவர்க்கியம் அப்படின்னு ஒண்ணு சொல்றது வழக்கம் இல்லையா? ஒரு கர்மா இருக்கு பிரவர்க்கியம். அந்த பிரவர்க்கியத்துல நமோ வாக்கே நமோ வாச்சஸ்பதிய நமோ விஷ்ணவே பிகதே கரோமி அப்படின்னு சாந்தி மந்திரம் இல்லையா? வேத மந்திரம் அதை முதல்ல சொல்லிவிட்டு பிரவர்க்கத்தை ஆரம்பிப்பாங்க. அந்த சாந்தியை படிச்சுட்டு அதுக்கப்புறம் சன்னோ வாதஹா அப்படின்ற ஒரு சாந்தியை பண்ணுவார்கள். அதற்கு பிறகு இந்த இஷ்டகைகள் இந்த மண்ணினால செய்யப்பட்ட இந்த இஷ்டகைகள்லாம் அடுக்கக்கூடியதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய மந்திரம். அதுல பிரதமம் அதை அடுக்கக்கூடியது முதல்ல வருது. அதி தாம்பிராணி வாசாகும் அஷ்டி வஜ்ரிசதக்னிச விஸ்வே தேவாக்னி பிரஹரந்தி அக்னி ஜிஹ்வா அசச்சத. இதான் நம்ம பார்க்க வேண்டிய மந்திரம். அதி தாம்பிராணி வாசாகுந்தி அப்படின்னு விஸ்வேதேவர் இருக்கார். இந்த விஸ்வேதேவர் தான் சிசிரருக்கு சிசிரரு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இப்ப நம்ம இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மாசி பொன்னுரி அப்படின்னு 2 மாசங்கள் இல்லையா? இது சிசிரருக்கு தன்மானது. அதுல இருக்கக்கூடிய தேவதை விஸ்வேதேவர் எப்படி இருக்கார் அப்படின்னா அதி ஆம்ராணி நல்ல சிவப்பாக இருக்கார், தாமிர வர்ணமாக இருக்கிறார். சரி, சிவப்பு வஸ்திரத்தை அணிந்தவராக இருக்கிறார். அதி தாமிராணி வாசாகும் சிவப்பு வஸ்திரத்தோடு சிவப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்.
அவருக்கு அஸ்தி வஜ்ரி சதக்னிச்ச, அஸ்தி வஜ்ரி சதக்னிச்ச இதெல்லாம் ஆயுதங்களுடைய பெயர். அஸ்தின்னு ஒரு ஆயுதம், வஜ்ரம்னு ஒரு ஆயுதம், சதக்னி அப்படின்னு ஒரு ஆயுதம். இந்த அஸ்தி இதை பத்தி எல்லாம் நமக்கு தெரியல, வஜ்ரம் இதெல்லாம் ஆயுத விசேஷம் அப்படின்னு போட்டிருக்காரு. இதுல சதக்னிய மட்டும் புராணங்கள்லாம் நிறைய இருக்கு. அது எப்படின்னா நம்ம மிசைல் மாதிரி கேனன்ல இருந்து வரா மாதிரி ஒரு இதுன்னு அதை பத்தி தெரியாது. இப்படி அவருடைய ஆயுதங்கள் என்னவா இருக்கு அப்படின்னா அஸ்தி வஜ்ரி சதக்னி அப்படின்ற ஆயுதங்களை எல்லாம் அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். விஸ்வே தேவா விப்ரஹரந்தி, விஸ்வே தேவரானவர் என்ன பண்ண, விஸ்வே தேவாக அரிஷ்ட வஜ்ரி சதக்னி நாமகை ஆயுதை விகிதம் சத்ருன்னு பிரகரந்தி, இந்த ஆயுதங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு அவருடைய சத்ருக்களை நன்கு இவர் வெற்றி சாய்க்கக்கூடிய வீரத்தை உடையவராக இருக்கிறார். அக்னி ஜிஹ்வா அசச்சத அக்னி ஜிஹ்வா ஆருணகேதுக அக்னி உபஜிஹ்வா யுக்தா அப்படின்னு ஆருணகேதுக சைனத்துல அக்னியை நாக்காக உடையவராக அந்த தேவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுது. அக்னி ஜிஹ்வா அசச்சத அப்படின்னாக்க அசச்சத அப்படின்னு ஜெயநிமித்தேன உற்சாகித்தேன ஆயுஷம் சப்தம் கிருத்தவந்தா, அங்க போய் அப்படி வீர மொழிகளாக அப்படியான கட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அக்னி ஜிஹ்வா தேவர்கள்லாம் அந்த யாகத்துல அக்னியினுடைய நாக்காக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி ஒரு விசேஷமாக விஸ்வே தேவர்கள் இந்த விஸ்வே தேவர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையோ, இப்படி விஸ்வே தேவர்கள் சரோபோவத்திற்கோட அஸ்தி வஜ்ரம் சதக்னி போன்ற ஆயுதங்களை எல்லாம் தரித்துக் கொண்டு அங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். சிசிர ருதுல சூரியனோட சஞ்சரிக்கின்ற இந்த விஸ்வே தேவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, இந்த ருதுல அக்னி வஜ்ரி சதக்னி ஆயுதங்களான சத்துருக்களை எல்லாம் ஹிம்சை பண்ணுகிறார்கள். அந்த அக்னியின் வாயிலாக அபிர்வாகங்களை எல்லாம் அவர்கள் தான் பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த விஸ்வே தேவர்கள்ல சத்ரு ஜெயம் ஏற்பட்ட போது ரொம்ப உற்சாகத்தோட எல்லாரும் கத்துகிறார்கள். சக்தி வாய்ந்துதான வருணர்கள், அக்னி இந்திரன் வாயு எல்லாம் நமக்கு நிகர் இல்ல அப்படின்னு அந்த ஒரு வீரத்தினுடைய அடையாளமாக அவர் இந்த சப்தத்தை செய்தார். இதனால என்ன தெரியுது நமக்கு, இந்த ருதுல காரிய சித்தியை விரும்பணும்னா அபிரகமும் செய்தார் விஸ்வே தேவர்களுடைய அருளானது கிடைக்கும் அப்படின்றது இந்த நமக்கு கிடைக்கக்கூடிய குறிப்பா தான். அதி தாம்ராணி வாசாகுந்தி அஸ்தி வஜ்ரி சதக்னி ச விஸ்வே தேவா விப்ரஹரந்தி அக்னி ஜிஹ்வா அசச்சத. அவர் எப்படி இந்த வீரமாக இந்த தேவர்கள்லாம் அக்னி ஜிஹ்வாவை வைத்து அசச்சத அப்படின்னு சப்தம் கிருத்தவந்தா அப்படின்னு சொன்னவர். என்ன அப்படி சப்தத்தை செய்தார்கள் அவர்கள் அப்படின்னு பார்த்து மந்திரம் சொல்றது. நைவ தேவோ நமத்யா நராஜா வருணோ விபு நிர்ணேந்திரோ நபவமானஹ மாத்ருக்வச்சன வித்யதே. நைவ தேவோ நமத்யா, எந்த தேவர்களும் எனக்கு நிகரில்லை அப்படின்னு எந்த மனிதன் நமத்யா, எந்த மனிதனும் நிகராக ஆக முடியாது விஸ்வே தேவருக்கு. ராஜா வருணோ விபு, ராஜாவோ வருணனோ யாரும் அவருக்கு இருக்க முடியாது, அவருக்கு நேராக இருக்க முடியாது. அக்னியோ இந்திரனோ அவருக்கு சமமாக யாரும் இருக்க முடியாது. வாயுவும் எனக்கு நிகரில்லை அப்படின்னு ஒரு வீரமொழி அவர் பேசினார். இந்த வீரமொழியானது சத்துக்களை கொள்வதற்காக வந்த விஸ்வே தேவர்கள் அவர்களை பற்றி சொல்கிறது. அந்த விஸ்வர்களுக்கு இணையாக யார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவோ நமத்தியா, எந்த தேவனும் நிகரில்லை, எந்த மனிதனும் இல்லை, ஜலத்துக்கு அதிபதியான நிகரில்லை, இந்திரனும் நிகரில்லை, காற்றும் எங்களுக்கு நிகராக இல்லை அப்படின்னு அவர்கள் சொன்னார்கள். சொன்ன பிறகு இல்லையா எப்படி உபாசிக்கணும் அவரை அப்படின்னு அடுத்ததுல சொல்றது. திவ்யாம் அபராஸ்ரிதா சத்யேந்திரோ வம்ரி ரூபேன இவர் என்ன பண்ணார், ஒரு காலத்துல இந்திரன் என்ன பண்றார், ஒரு வில்லு வச்சிருந்தார்.
அந்த விஸ்வதேவர் ஒரு வில்ல வச்சிருந்தார். அந்த வில்லுக்கு ஒரு வடிவம் எப்படி ஏற்படுதுன்னா, மேகத்துல சிறு சிறு துளிகள்லாம் வரிச்சிக்கும். அப்படி வரிச்சத்திலேயானால் அது சூரிய கிரகணத்துல, அந்த சூரிய கிரகணத்தினால அது எப்படி இருக்கும்னா ஒரு கயர் இல்லாத ஒரு வில்லு மாதிரி அங்க வானவில் அப்படின்னு ஒண்ணு வரும். அந்த வில்லுக்கு பேரு இந்திரதனுஷ் அப்படின்னு பேரு. அது விஸ்வதேவர்களுடைய கையில இருந்த அந்த வில்லு இல்லையா, அத ப்ரஹஸ்பதியினுடைய பிள்ளை அவன் சையம் அப்படின்னு ஒருத்தர் தான். அது இந்த வில்லனு ருத்ரனுக்கு உடையதாக ஆக்கிவிட்டான் அப்படின்னு இந்த கதையை சொல்றதுக்காக இது வந்திருக்கு. வித்யஸ்ய ஏகா தனுர் ஆத்மிகி. இந்த விஸ்வதேவர்களுடைய இந்த வில்லானது திவ்யா, ரொம்ப திவ்யமான இந்த வில்லு. வித்யஸ்ய ஏகா தனுஹு இல்லையா, தனுஹுன்னா வில்லு. இந்த வில்லானது இந்த விஸ்வதேவனுடைய ஒரு கோடியானது, ஒரு கோடியானது. அது எதுல இருக்கு அப்படின்னாக்கா மேல இருக்கு. ஒரு கோடியான மேல் கோடியில அது எங்க இருக்கு, சித்தில இருக்கு, மேல இருக்கு. இன்னொரு கோடி இருக்கு இல்லையா அந்த வில்ல, அது எங்க இருக்கு அப்படின்னா பிருத்திவீம் அபராஜிதா. கோடியானது பூமியை தொட்டுக் கொண்டு இருக்கிறது, பூமியை அடைந்து இருக்கிறது. சத்யேந்திரோ வம்ரி ரூபேன. அப்ப இந்த இந்திரனானவன் என்ன பண்ணா, ஒரு வம்ரி ரூபத்தை எடுத்துக்கொண்டான், கரையானாக எடுத்துக்கொண்டான். அப்படி கரையானாக எடுத்துக்கொண்டு தனுத்யாம் சினதி ஸ்வயம். அவர் என்ன பண்ணார், அப்படி அதை கரைச்சி அப்படியே அரிச்சு அதை அப்படியே உடைச்சிட்டார். அந்த ருத்ரன் என்ன பண்ணிட்டார், அந்த வில்ல வாங்கிட்டார். வில்ல வாங்கிட்டு அவர் அது மேல மோவா கட்டையை வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டே இருந்தார். இந்த கதையை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு நமக்கு ஹயகிரீவர் கதையில லலிதா திருஷ்டி பார்க்கும்போது இந்த கதையை பார்த்துருக்கோம் இல்லையா. அங்கேருந்து அவருடைய தலையை வெட்டிட்டு, விஷ்ணுவனுடைய தலை வெட்டிட்டு, அப்புறம் ஒரு குதிரை தலையை வைத்தாங்க. அப்படிதான் அந்த ஹயகிரீவர் எனக்குரிய அம்சமானது ஏற்பட்டதுன்னு நம்ம பார்த்திருக்கோம். இங்க எப்படி வேதத்துல சொல்லிட்டுனா அது விஷ்ணு எல்லாம் இல்ல, ருத்ரன் தான் அவர். அந்த ருத்ரன் என்ன பண்ணார், அந்த தலையை வச்சுட்டு அப்படி உட்கார்ந்துட்டார் இல்லையா. அந்த விஷயத்தை சொல்ல போறது இப்ப அதுதான் அது இந்த மந்திரத்தினால அந்த கதை தான் இப்போ வெளியில வரப்போகுது சரியா. திவ்யஸ்சைகாதனுராத்மிகி பிருத்திவ்யாமபராசிதா சத்யேந்திரோ வம்பி ரூபேன தனுஜாமகினத்வயம் அப்படின்னு அதிந்திரதனுரித்யம். இது ஒழிஞ்சதுனால இதுக்கு இந்திரனுடைய தனுசு அப்படின்னு இததான் இந்திர தனுஷ் என்று. அதிந்திரத்திய தனுரித்யம். இப்படி இந்த உடைந்த இந்திரத்துக்கு இந்திர தனுசு அப்படின்னு அப்ரவர்ணேஷு சக்யதே. இதனால என்ன ஆச்சு, 7 வர்ணங்கள் உண்டாச்சு அங்க. வித்யார் அப்படின்னு இல்லையா, வயலட்டு, இண்டிகோ, ப்ளூ அப்படின்னு வித்யார்னு நம்ம சொல்றோம். அந்த கிரீனு, ஆரஞ்சு, ரெட் அப்படின்னு 7 வர்ணங்கள் வந்தது. ஆனா இதை செய்யுவானவர், செய்யு அப்படின்னாக்க ப்ரஹஸ்பதியினுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய அவரிடம் இது இருக்கிறது. அதற்கு பிறகு இந்த வில்லானது ருத்ரனுக்காக மாறிய ருத்ரஸ்ய தனுஹு, இது ருத்ரனுக்கு தனுவாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி இப்ப இதை பற்றியதான ஒரு பிராமண வாக்கியம் இதை எப்படி பண்ணணும்னு மந்திர வாக்கியமாக இந்த அடுத்தது ஆரம்பிச்ச இதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் ஒரு பிராமண வாக்கியம் வருது. ருத்ரஸ்ய சிரவுத்தி பேசே பிரபவத்யோ பவதி தஸ்மாத்ய பிரவர்த்தியேன யஜ்ஞேன யஜதே ருத்ரஸ்ய சசிர பிரதிததாதி நைனகம் ருத்ர ஆருகோ பவதி ய ஏவம் வேத. அப்படின்னு மேகங்கள்லாம் சிறுசு சிறுகள் அப்படியே வர்ஷித்துக் கொண்டிருக்கும் போது அந்த சூரிய கிரணமானது என்ன பூமியிலிருந்து ஆகாசம் வரைக்கும் இருக்க மாதிரி ஒரு வில்லாக அது காட்சி வெளிப்படுது. அந்த வில்லானது இந்திரனால என்ன பண்ணிட்டு
கரையான் வெளியில போய் அந்த நானாது அறுக்கப்பட்டு போயிடுச்சு. அது அப்ப இப்ப என்ன ஆச்சு, அது பிரகஸ்பதியினுடைய பிள்ளையான சம்பு தன் காரியத்துக்காக சமயத்துல அதை வைத்துக் கொண்டு தன் காரியத்தை சாதித்தார். அதற்கு பிறகு அது சத்துரு ஜெயத்துக்கு காரணமா இருக்கிறதுனால ருத்ரனுக்கு அதை எடுத்து போயிட்டாங்க. இப்ப ருத்ரனுக்கு அது ருத்ரத்திலேயே பிராமண வாக்கியம். இந்திரனால இந்த தனுவானது அரசனாக்கா அதுல இருக்கக்கூடிய ஞான கயிறானது அறுக்கப்பட்ட பிறகு அது என்ன பண்ணிட்டேன்னா அது மேல அவருக்கு தெரியாது, இவர் ருத்ரனானவர் அது மேல உட்கார்ந்து இருந்தாரு. அந்த உட்கார்ந்து இருக்கும் பொழுது இது கரெக்டா இது போய் இது என்ன ஆச்சுன்னாக்க அந்த அப்படி வில்லுனுடைய நுடியில வில்லுனுடைய தலையை அப்படி வச்சுன்னு படுத்துன்னு இருக்கும் பொழுது இவர் போய் அந்த நானை சொன்னா பட்டுன்னு அதை அடிச்சது. அந்த நான் இந்திரனானவன் கரையான் ரூபத்துல இருக்கு, அது பட்டதுனால இவருடைய தலையானது அப்படியே பொடியாக கீழே விழுந்திருக்கிறது. அந்த தலையானது அந்த சமயத்துல என்ன ஆச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் தேவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்த ரிஷிகள்லாம் பிரவர்க்கியம் என்ற மந்திரத்தை என்னடா ஆயிடுச்சு அப்படின்னு பிரவர்க்கியம் என்ற வைதிக கர்மாவை பண்ணினார்கள். அந்த வைதிக கர்மா பிரவர்க்கியம் பண்ண பிறகு எல்லா தேவதைகளும் அங்க உட்கார்ந்து ஆராதனம் பண்ண உடனே ருத்ரனுக்கு தலையை திருப்பி ஒட்ட வைத்தா அது கரெக்டா ஒட்டிக்கும் இல்லையா. அன்னில இருந்து இப்ப என்னாச்சு, பிரவர்க்கியம் அப்படிங்கிற கர்மாவை யாகத்துல அனுஷ்டித்தா ருத்ரனுடைய தலை ஒட்ட வைப்பதாக ஆகும் அப்படின்னு ஒரு பேர் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஆள்களை ருத்ரனானவன் ஒரு நாளை ஹிம்சிப்பதில்லை அப்படின்னு ஆயிடுச்சு. இப்படி விஸ்வதேவர்கள் சில விஷயங்களை நியாயத்தை அனுசரித்து அங்க சொல்ல வைத்திருக்கார்கள். அதுல ஒண்ணு என்னன்னா அந்த மோவா கட்டையில போய் அப்படி வச்சுன்னு இருக்கும் பொழுது அந்த இந்திரன் கரையான் அரிச்சதுனால இப்ப என்ன அந்த கயிறு அறுந்துச்சு. அறிந்ததுனால பொடி பொடியா ஆயிடுச்சு. உடனே இவர்கள்லாம் ஜோதிஷ்டோமத்துல கர்மாவுக்கு அங்கமாக இருக்கக்கூடிய பிரவர்க்கியம் என்ற ஒரு யாகத்தை பண்ணார்கள். அந்த பிரவர்க்கியம் என்ற ஆலய பண்ண உடனே ருத்ரனுடைய தலையானது ஒட்டிருக்கு. அதுல இருந்து என்ன பண்ணா எந்த கர்மா பண்ணாலும் இந்த பிரவர்க்கியம் இருக்கணும், எந்த யாகம் நடத்தினாலும் பிரவர்க்கியம் அப்படின்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா எந்த யாகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அன்னில இருந்து இது வழியாக ஆயிடுச்சு. அதனால என்ன ஆச்சு அப்படின்னாக்க இப்படிப்பட்டவர்களுக்கு ருத்ரனுக்கே காரணமாக ருத்ரனுடைய தலை ஒவ்வொருவருக்கு காரணமாக பண்றதுனால இவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வருகிறது. இது எப்படி தெரியுது அப்படின்னாக்க ருத்ரன் அப்படின்னாக்க ருதம் அப்படின்னாக்க பாவம், ருதம் திராவயத்தி, திராவயத்தினாக்க நாசயத்தி, நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கக்கூடியதாக அவராகிவிட்டார் ருத்ரனானவர். அதனாலதான் இந்த ஒரு கதையை மனசுல வச்சுட்டா ருத்ர கிருஷ்ணமானது எப்படி ஆரம்பிக்கிறது, நமஸ்தே ருத்ரமன்யபோ தைச்சவே நமஹ, நமஸ்தே அஸ்துதன்வனே பாஹுவ்யாமுதே நமஹ அப்படின்னு என்னுடைய கோபத்துக்கு நமஸ்காரம் அப்படின்னு மாதிரி ருத்ரனுக்கு ருத்ராத்தியாயத்துல அவருக்கு நமஸ்காரம் பண்றதுனால ருத்ரனுடைய அருளானது இவர்களுக்கெல்லாம் ஏற்படுகிறது. அதனால இதை தெரிஞ்சுட்டாக்க நமக்கு நம்மை ருத்ர தேவதையானவர் நம்மளுடைய பாவத்தை எல்லாம் நீக்கி நமக்கு வரக்கூடிய தொந்தரவில் இருந்து நம்மை காப்பாற்றுகிறார் அப்படின்றது சைட்ல ருத்ராத்தியாயத்தின் மூலமாகவும் இந்த கதையானது நமக்கு தெரியுது. அவருடைய சிரமானது புத்தி பேச கபடு பொடியாக ஆகிவிட்டது. அதற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய வைதிக கர்மாக்கள் அவர்கள் செய்த பிரவர்க்கியோ அவ்வளவு அந்த சமயங்கள்லாம் பிரவர்க்கியம் என்ற இந்த கர்மாவானது அங்கு செய்யப்பட்டது. இப்படியாக யார் இந்த பிரவர்க்கத்தின் மூலமாக யாகத்தை பண்ணுகிறார்களோ, கர்மாங்கமாக இதை பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு ருத்ரஸ்ய சசிர பிரதிபதாதி, உடனே இந்த ருத்ர யஜ்ஞத்துல பண்ண உடனே அவருடைய தலையானது அப்படி ஒட்டிருக்கு. சசிர பிரதிதாதி, அந்த தலையானது அவருக்கு ஒட்டிருக்கிறது. நைனகம் ருத்ர ஆருகோ பவதி, ஆகையினாலதான் இன்னி வரைக்கும் இல்லையா ஹிம்சை யாருக்கும் பண்ணுவாங்க. நைனம் ருத்ரஹா ஆருகோ பவதி, ஆருகோ அப்படின்னா ஹிம்சனம் ந கரோதின்னு அர்த்தம். ஆருகா பவதி,
அதனால அவர் என்ன பண்ணிட்டார், இது ருத்ராத்தியாயத்தை படிக்கிறவாருக்கும் இந்த ஒரு அனுவாதத்தில் இருக்கக்கூடிய இந்த கதையை விஜயதேவனுடைய கதையை மகிமையை உணர்ந்து அந்த வில்லுனுடைய மகிமை, அந்த ருத்ரனுடைய மகிமை இதெல்லாம் அறிந்தவர்களுக்கு ஒரு நாளும் ஹிம்சையானது வாழ்க்கையில எல்லா நல்லதும் ஏற்படும் என்று தெரிகிறது. எப்படி தெரியுது? ஏவம் வேத அப்படின்னு வித்வத் வாக்கியம் அதையே அனைவரும் அறிய வேண்டும். இப்படி அறிந்ததன் மூலமாக ருத்ரனுடைய அருள்னால இவர்கள் பாபம் நீக்கப் பெறுவார்கள் அப்படின்னு. தாயா புண்ணியானவேத சூரிய நாராயண சுவாமி ஓம் நமோ நாராயணாய. இப்படியாக 5வது அனுவாதமானது முடிந்தது. இப்போ 6வது இப்ப திருப்பி சிசிர ருதுக்கு தேவதையான விஸ்வே தேவரை பத்தி பார்த்தோம். இப்ப திருப்பி சிசிர ருதுவனுடைய வர்ணனை முடிச்சுக்கிறதுக்காக இப்ப வந்துருக்கு. அத்யூர்த்வா அக்ஷோ அதிரச்சாத் சிசிரः பிரதிஷ்யதே நைவ ரூபம் நவா ஆகும்சி ந சக்ஷோ பிரதிஷ்யதே. அதி ஊர்த்வா அக்ஷி அதிரச்சாத். சிசிர ருது எனக்கூடிய தேவதை இருக்கார அவருக்கு சிசிர புருஷன் அப்படின்னு பேரு. இந்த சிசிர புருஷனுக்கு அதி ஊர்துவா மிக மிகுதியான மேல் பார்வை இருக்கு. ஊர்துவ அச்சா மேல் பார்வை இருக்கு. அதிரச்சா மிகவும் குறுக்கான கீழ் பார்வை இரண்டும் இருக்கிறது இந்த சிறுதற்கு. ஆனால் இல்லையா சிசிர பிரதிஷ்யத்தே இப்படிதான் ருத்ரனானவன் காணப்பட வேண்டும், இதான் காணப்படுகிறார். ஆனா நமக்கெல்லாம் தெரியுமா அப்படின்னு நமக்கெல்லாம் தெரியாது. புருஷன் எப்படி இருக்கார் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால நைவ ரூபம் நவாசாகும் சி, நைவ ரூபம் நவாசாகும் சி, அவருடைய வடிவமோ அவருடைய வஸ்திரமோ நமக்கு தெரிவதில்லை. அவரை யாரும் கண்ணால காண முடியாது. சிசிரவானது இல்லையா, அவர் எப்படி இருக்காரு அதி ஊர்வம் அப்படின்னு சொன்னா அப்படி புருவங்களை தூக்கி பார்க்கிற மாதிரி நேராக பார்க்கிறார். அதே மாதிரி கீழ்பார்வையும் பார்க்கிறார். ஆனா இப்படிப்பட்ட இந்த ருது சரீரத்தினுடைய அமைப்புகள், வஸ்திரங்கள் இது எதுவுமே யாருக்கும் அறியப்படாத மாதிரி இருக்கும் இல்லையா. சிசிர ருதுல பிராணிகள் எல்லாம் செய்கின்ற சேஷ்டைகள் எல்லாம் இந்த ருது காரணமாக இருக்கு. அந்த ருதுல என்ன சொல்றாருன்னா, பிராணிகள்லாம் ரொம்ப குளிர்ல நடுக்கத்தோட இருக்கிறதுனால அவைகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க, அது பகவான வேண்டணும்ன்ற எண்ணம் இல்லாம அந்த குளிர்ல மாற போட்டிண்டு அப்படி கால அப்படி தூக்கி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம். அந்த முத்திய கட்டிண்டு இல்லையா, கையை அஞ்சலி பண்ணாம அப்படியே அந்த முத்திய போட்டுண்டு அதுல உட்கார்ந்து அந்த குளிருக்கு அந்த கையை அப்படியே நெருப்புல அப்படியே காமிச்சு கொண்டே இருக்கிறார்கள். இப்ப நம்ம ஊர்ல இது புரியாது, கொஞ்சம் நாட்களை யோசிச்சு பாருங்க. குளிர்ல அவர்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க இல்லையா. அது திருப்பி திருப்பி அப்படி கையில சூடு ஏற்றி கொண்டு அப்படி இருப்பார்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது. அந்த மேலும் அந்த சித்திர பற்றி சொல்லும் பொழுது அந்யோன்யம் நஹி கிருஷ்ணாதா லட்சணம் ரோஹிதோக்ஷ்மிஷார சீர்ஷி சூரியஸ்யோதயனம் பிரதி. ஒருவர் அந்யோன்யம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கிட்டே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சிசிர சண்டை போடுறதுக்காக டைம் இல்ல, குளிர்ல போய் அவருடைய குளிர்ல இருந்து தன்னை காத்துக்கிறதுலயே இருக்கிறதுனால அவளுக்கு டைம் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறது இல்லை. சதேவ லட்சணம் சதஹா சிசிர காலே, இப்படிப்பட்ட சதஹா இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிசிர காலத்துல தேவர்கள் எல்லாம் எப்படி இருக்கார்கள், இப்படித்தான் தேவர்கள் எல்லாம் இருக்கார். யுத்தம் செய்யாமல் இருக்கார், ஒருவருக்கொருவர் ஹிம்சிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார். சிசிர இது சூரியனால ஏற்பட்ட, இந்த தேவனுடையனால ஏற்பட்ட ஒரு அடையாளம். சூரியனுடைய உதய காலத்துல சிசிர ருதுவினுடைய அபிமான தேவதை எப்படி தெரியுமா இருக்கான், கண்ணு சிவப்பாகவும் தலையானது பெண் கிளி போல இருக்கக்கூடியதாகவும் இருக்கான். லோகிதோக்ஷ்மி ரெட்டாக இருக்கு கண்ணு, பச்சையாக இருக்கு சீர்ஷ்ணி, தலையானது கிளி போல பச்சையாக இருக்கிறதா. சூரியஸ்யோதயனம் பிரதி, சூரிய காலத்தில் சிசிரன் இப்படி வர்ணிக்க, சூரியன் உதயமாகும் பொழுது இப்படியாக வர்ணிக்கப்படுகிறார்.
எல்லா பிராணிகளும் இல்லையா குளிர்ல இருக்கிறதுனால சண்டை சச்சரவு இல்லாம இருக்கு. அதிகமான குளிர் இருக்கிறதுனால சூரியனால சிசிறுவதற்கு ஏற்பட்ட அடையாளம் இது. சிசிறுவதுல சூரிய உதய காலத்துல சிவந்த சரீரம் கண் உடையவதாகவும் பச்சை நிறமான தலைவை உடையவதாகவும் விஸ்வதேவரானவர் காட்சியளிக்கிறார். நிஜானுகாமே அஞ்சலிகாம் அமீவாச்சமுபாசதாமிதி கரோஷி அஞ்சலிகாம் அப்படின்னாரு. அப்படின்னாக்க அந்த சமயத்துல சிசிறுவதுல அஞ்சலி பண்ணாம கீழே விட்டுறோம் கைய தானே. கை தூக்கிய போதும் பகவானுக்கு சிசிறுவது தேவதைகளுக்கு நமஸ்காரம் பண்ணணும். இவன் நமஸ்காரம் பண்ணாம விட்டு விடுகிறான். ஏன் அந்த சிசிறுடைய குழு அப்படி பண்றது. அது மட்டும் இல்ல, கொம்கரோஷி நிஜானுகாம் கொம்கரோஷி நீ ஜானுகாம் அப்படி பண்ணணும். நிஜானுகாம் நீ ஜானுகாம். ஜானுகம் அப்படின்னாக்கா முட்டி. அந்த முட்டியை என்ன பண்றா குளிர்காலத்துல முழங்கால் பூமியில பெய்யுற மாதிரி உட்கார்ந்து இந்த அஞ்சலி வச்சு இப்படி கட்டின்னு உட்கார்ந்து இருக்கான் அந்த குளிர்ல இல்லையா. அப்படி நிஜானுகாமே அஞ்சலிகா இப்படி கவிழ்ந்து இருந்திருக்கு கொண்டு அஞ்சலியானது கவிழ்ந்ததாக இருக்கிறது. இங்க இயக்கு அப்படின்னாக்க கீழ் நோக்கி இருக்கிறது. அஞ்சலி பண்ண வேண்டிய கையானது கீழ் நோக்கி அப்படி பொறுச்சுன்னு உட்கார்ந்து இருக்கான். அமீவாச்சம் உபாசதாம் இது அப்படின்னாரு. இப்படி இருக்க வேண்டிய இந்த வார்த்தை அஞ்சலியானது இப்படி இருக்க அனுசரிக்க வேண்டும். அதாவது என்ன சொல்றன்னா, குளிர்காலத்துல காய தெரியாதவர்களுக்கு தெரிந்த பெரியவர்கள் தாங்கள் காய்ப்பது போல உபதேசம் பண்ற மாதிரி அந்த இப்படி உட்கார்ந்துருந்தீங்கன்னா அந்த குளிருக்கு உங்களுக்கு சுகமாக இருக்கும், கத்திக்கிறதுக்கான வழி அப்படின்னு சொல்லி கொடுக்கறது போல இருக்க இந்த வேத வச்சனமானது. பிராணிகள் எல்லாம் என்ன பண்றாங்க, மனிதர்கள்லாம் பிராணிகள்லாம் அஞ்சலியையும் முழங்காலையும் விட்டுட்டு அந்த அக்னி சமீபத்துக்கு போய் அந்த உஷ்ணம் வரா மாதிரி சூடேறணும் அப்படின்றதுக்காக கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிற இந்த விஷயமானது அக்னி சமீபத்துல குளிர்காய தெரியாதவர்களுக்கு பெரியவர்கள்லாம் அமீவாசம் உபாசனம், இது ஒரு உபாசன மாதிரி அது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்க இதெல்லாம் தெரியாதவர்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற அர்த்தத்துல சொல்லிருக்கு. சரி, இதுக்கு பிராமண வாக்கியம் இருக்கு. இதுவரைக்கும் சொன்ன மந்திர வாக்கியத்தை வச்சிருந்து அவர்கள் அந்த இத்தகையை அடுக்கிறார்கள். இந்த அடுக்கிறதுக்கு எதுக்காக அடுக்கிறார்கள் அப்படின்னு முடிக்கிறதுக்காக ஒரு பிராமண வாக்கியம் வந்திருக்கு. தஸ்மை சர்வர்வோ நமஸ்தே மரியாதா கரத்வா புரோதாம் பிராமண ஆப்னோதி ஏவம் வேத சகல சம்பத்தரயே தைசேனானி விஸ்ஸஹ இந்திராய சர்வான் காமான் விவஹதி தத்வத்ஸஹ தச்சைஷா பவதி அப்படின்னாரு. தஸ்மை சர்வ ருதவோ நமந்தே. இந்த முன்கூடிய ருத்துக்கள்லாம் இப்படி தெரிந்தவர்கள், விஷயங்களை தெரிந்தவர்கள் இருந்தா இந்த ருத்துக்கள்னால அவனுக்கு எந்த தீங்குமே சர்வம் ருத்தவோ நமந்தே, அவன் ருத்துக்களை நமஸ்காரம் பண்ணிக்கிறான். மரியாதா கரத்வா புரோதம் இந்த வேதங்களை அவன் பண்ணுகின்ற காரணத்தினால அவன் என்ன பண்றான், ருத்துக்களில் நடத்த வேண்டிய தர்மங்களை எல்லாம் ஒழுங்காக நடத்துகின்ற காரணத்தினால அவன் புரோஹித்தாக போகிறான். அந்த புரோஹித்துல அவன் எப்படி இருக்கான், பிராமண ஆப்னோதி, பிராமணனாக பிராமணர்களுக்கெல்லாம் தலைவனாக ஆகிவிடுகிறான். இதனால ஏவம் வேத இந்த சிசுவை பற்றிய வர்ணைகள் எல்லாம் அவன் தெரிந்து கொண்டு இருக்கிறதுனால சகல சம்பத்தரையே தைசேனானி விஸ்ஸஹ இந்திராயதன் சர்வான் காமான் அபிவஹதி. சம்பத்தரம் காலத்தை காரணமாக இருக்கக்கூடிய இந்த அருணர் இந்த சூரியனை பண்றதுனால ஏதைகி சேனானி அவருக்கு 8 வத்துக்கள் 11 ருத்ரர்கள் 12 ஆதித்யர்கள் இவர்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த ருதுக்கள்ல யார் இந்த சூரியனை இப்படி உபாசிக்கிறானோ அவனுக்கு சர்வான் காமான் அபிவஹந்தி, அவனுக்கு எல்லா காமனைகளையும் சகல மனோரதங்களும் நிறைவேறுகின்றது. இந்த இருக்கை சொல்றதுனால இந்த 6வது அனுவாதத்தில் நமக்கு வாசந்திக்கக்கூடிய ருக்களுடைய பெருமை என்ன அப்படின்னா, இது சொன்னா அவனுக்கு விருப்பங்கள் எல்லாம் அதுக்காக தான் இதை ரெகுலரா நம்ம ஞாயிற்றுக்கிழமை பாராயணம் பண்றோம். ஏன்னா இதெல்லாம் பண்ணும்போது நம்மள அறியாமலேயே நாம உபாசனை பண்றோம்.
இந்த சூரியனுக்கு நமக்கு மழை கிடைக்கிறது, ஜலம் கிடைக்கிறது, அதை தவிர விரும்பின பிரசாதங்கள் எல்லாம் கூட கிடைக்கிறது. அதனால சத்ரப்சஹா சத்யைஷா பவதி. சத்ரப்சஹா அப்படின்னாக்க உதகஸ்வரூபா அப்படின்னு. சத்ரஹான உதகஸ்வரூபம். அது மட்டும் இல்ல, உங்களுடைய மனோரதங்கள் மட்டும் பூர்த்தி ஆகல, உங்களுக்கு ஜலமும் நல்ல மழையும் கிடைக்கிறது. அவதிருத்தோ அகும்சுமதி மதிஸ்தது யான கிருஷ்ணோ தசபி சஹஸ்ரைஹி ஆவர்த்தமிந்திரஸ்தச்சாதமந்தம் உபஸ்திஹி தன்குணாம் அதத்ராநிதி. அவ திருப்தஹா உதகாத்மகா அயம் மாருணகேத்வா அம்சுமதி. அம்சு சப்தேன சோமலதா கண்டவாசினா சர்வாகியே ஓஷதேவா உபமிச்சந்தே. இப்படி மழை பெய்கிறது. அந்த மழையானது அகும்சமதி அம்சுமதி அப்படின்னாக்க பூமி. இந்த பூமியை அடைகிறது. இந்த பூமியில இருந்து எல்லா சத்தியங்களையும் வளர வைக்கிறது, சோமலத்தை உள்பட. ஏன்னா அப்பதான் சோம யாகங்கள்லாம் நடக்கணும், அதுக்காக அப்படி பண்றது. யான கிருஷ்ணோ தசபி சஹஸ்ரைஹி. இது எப்படி இருக்குன்னா கிருஷ்ணஹா கிருஷி, கிருஷ்ணஹான கிருஷின்னு போயிட்டு தசபிஹி சஹஸ்ரைஹி. 1000 10 இல்லையா, 1000 பார்த்தா லட்சக்கணக்கான யானஹா கால்வாய்கள்லாம் அப்படி வந்து அது சித்திரத்துல அப்படி போய் அந்த வயலுக்கு போய் அந்த சத்தியங்களுக்கு போய் சேருகிறது. ஆவர்த்தமிந்திர சச்சாதமந்தம். இப்படி அடிக்கடி ஆவர்த்தம் பண்ணி இல்லையா, ஆதித்யா ஜாயதே விருஷ்டி கிருஷ்ணஹா கிருஷ்டி ஹேது உதகே பூமியின் கர்ஷந்தி அப்படின்னு இந்த பூமியில வந்து இப்படி பண்ணிக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்திரன் விஷ்ணேயே ஈஸ்வரத்துவம் ஆவரத்திய புனப்புனகா இக ஆவர்த்தியம். புனப்புனகா திரும்ப திரும்ப வந்து அவர் இந்த சித்திர ருதுல இல்லையா இவர்களுக்கெல்லாம் வேண்டுகின்ற காரணத்தினால மழையை இந்திரன் வழியின்படி பண்ணுகிறார். உபஸ்திஹித்தம் இப்படியாக வாசிப்பதன் மூலமாக அவர் என்ன பண்றாரு, மனித எப்போதை தாழ்ந்த இடத்துல ஓடக்கூடியதாக உபஸ்திகி அப்படியே கீழே ஓடுற மாதிரியான ஒரு இதெல்லாம் மனசுல வச்சிருந்தா அந்த தண்ணிக்கு அந்த சக்தியை கொடுத்தார் இல்லையா. இது தண்ணியானது எந்த இடத்துல கீழ் நோக்கி ஓடுகிற மாதிரி இருக்கிறதுக்காக தான் பூமியில பரிசிச்சு இது 4 பக்கமும் வரணும் அப்படின்னு இந்த பிராமண வாக்கியம் சொல்றது. ஏதையா ஏதைவேந்திர சலாவிருத்யா சஹ அசுரான் பரிதிருஷ்யதி. ஏதையா ஏவ இந்திரஹா சலாவிருத்யா சஹ. ஜலம் பூமியில அப்படி 4 பக்கம் போற மாதிரி அவர் படைச்சார். அசுரான் பரிதிருஷ்யதி. அசு அப்படின்னா பிராணங்கள் பிராணிகள் இவர்கள்லாம் 4 பக்கமும் இருக்கார்கள். 4 பக்கமும் தண்ணி ஓடுற மாதிரி பண்ணாதான் அவளுக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்கும், தண்ணீர் கிடைக்கும் என்பதற்காக இப்படி பண்ணார். அம்சுமதி அப்படின்னு அவருக்கு இந்த பிருத்திவிக்கு அதனாலதான் அம்சுமதி வசுமதி அப்படின்ற பேரெல்லாம் இந்த பூமிக்கு வந்தது. ஏன்னால இந்த பூமியினாலதான் அந்த மழையை தாங்கக்கூடிய சக்தி இருக்கு. அது 4 பக்கமும் பரவலாக சொல்லக்கூடிய சக்தி இருக்கிறது. இப்படித்தான் பூமியும் ஆகாமும் அவர் கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுக்கிறது. இப்படித்தான் சூரியனுடைய கிரணங்கள் மூலமாக ஆகாசத்துக்கும் பூமிக்கும் ஒரு சிவஞ்ச பூமிக்கும் சிவலோகத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. நைவம் விதுஷாச்சாரியோம் தேவாதினம். இந்த சூரிய பெருமை அடைந்தவர்கள் இல்லையா, அவர்கள்லாம் எப்படி இருக்கிறார்கள், இந்த ருத்துக்களுடைய பெருமையெல்லாம் நிரூபித்து அவர்கள் பிராமண வாக்கியத்துடன் கூடின ருத்துக்களாக அது அமைகிறது. அது எப்படி அமைகிறதுன்னா ருத்துக்கு எஜமானர்கள் இப்படியாக 2 பேர் அனுபவித்து குரு சிஷ்யன் போன்றதாக அனுபவித்து அந்த வாசினௌ அந்யோன்யஸ்மை திருஷ்யாதாம். ஒருவருக்கொருவர் தவறான எண்ணங்கள் வராமல் இருக்க வேண்டும், துரோகம் செய்து கொள்ளக்கூடாது. ருத்துக்களுக்கும் எஜமானர்களுக்கும் சிஷ்யனுக்கும் குருவுக்கும் இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரக்கூடாது. அப்படி வந்துருச்சுன்னா என்ன ஆகும்,
அப்படி ஒருவேளை அவனுக்கு துரோகம் பண்ணியா பண்ணானே ஆனா ஐயோ திருஷ்யதி பிரஷ்யத்தே சொர்க்கால் லோகாத் அவன் சொர்க்க லோகத்திலிருந்து நழுவி கீழே வந்து விடுவான். இப்படி ருத்துக்களை சூரிய மண்டலத்தை முன்கூறிய சமாச்சாரத்தோட சேர்ந்து இந்த ருக்கானது முடிவது. இத்திருத்து மண்டலானி சூரிய மண்டலான்யாயிகா, இதுதான் சூரிய மண்டலத்தை பற்றியதான கதையாகும். இதை அறிந்தார் அத ஊர்வம் வச்சனாக, இப்படியாக இதை சொல்லிக் கொண்டவன் மேல இருக்கக்கூடிய பிராமண வசனங்கள் மூலமாக படிக்கப்படுகிறது. அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க ஆச்சாரியன் அந்தேவாசி அப்படின்ற உபலட்சணை முறையாக மனுஷனை பற்றி சொல்லி, இப்படி சூரியனுடைய மகிழ்ந்த வித்வானானவன் எஜமானுக்கும் ரித்துவுக்களுக்கும் துரோகம் ஏற்படாது, சிஷ்யனுக்கும் குருவுக்கும் துரோகம் ஏற்படக்கூடாது, அப்படி காக்கும் அப்படின்றதுக்காக சொன்ன இந்த உபாசனையினால தேசம் முழுவதுமே நன்மை அடைகிற மாதிரி, மழை எக்காலத்து வரா மாதிரி, இது ருத்து ருத்துனா முக்கியமானஹா அப்படின்னு தொடங்கி இந்த ருத்துக்களை எல்லாம் விதிச்சு இதை படிக்கிறதுனால என்ன பிரயோஜனா, சம்பிருத்தியாக சத்தியங்கள்லாம் வளரும், நமக்கு மட்டும் இல்ல இந்த ஊரே க்ஷேமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பூர்வம் சனிர்வசனாக அப்படின்னு சொல்லி 6வது அத்தியாயமானது முடிவது. சாயாஸ்வட்டலாம் மாசமே சூரிய நாராயண சுவாமியே நமஹ. ஓம் நமோ நாராயணாய. இது 6 அணுவாக்கங்களை பார்த்திருக்கோம். இதற்கு அடுத்த அணுவாக்கமானது 7மோ அணுவாக்கா. ஆரோகோ பிராஜ பகர பதங்கா ஸ்வர்ணரோ ஜோதிஷீமான் விபாசா தே அஸ்மை சர்வே சிவமாசந்தி அப்படின்ற ஒரு அருமையான சொன்ன 8 குதிரைகளாக வர்ணிக்கப்படுகிறது. ஆரோகா அப்படின்னு ஆரோகன், ராஜன், பகரன், பதங்கன், வர்ணரன், ஜோதிஷிமான், விபாசன், கஷ்யபன் அப்படின்னு 7 சூரியர்கள் இல்லையா. அவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் நமக்கு மழை பொழிவதன் மூலம்னால் நமக்கு புஷ்டிக்கு சாதனமாக இருக்கு. அதனால இந்த 7 பேரையும் நம்ம கவனிக்கணும். இதுல 8வது யாரு அப்படின்னாக்க கஷ்யபன் பேருடைய 8வது கஷ்யப பிரஜாபதி. கஷ்யபருக்கும் அதிதிக்கும் தானே இந்த ஆதித்தர்கள் 12 ஆதித்தர்கள் வந்தார்கள். அந்த அவருக்கும் அந்த ஸ்தானத்தை கொடுத்தார்கள். தேவதா ஸ்தானம் சூரியனுடைய அப்பாவாக இருக்கக்கூடிய கஷ்யபருக்கும். ஆரோகன் அப்படின்னு ஒருத்தன், ராஜன் ஒருத்தன், ககரன் ஒருத்தன், பதங்கன் ஒருத்தன், ஸ்வர்ணரன் ஒருத்தன், ஜோதிஷிமான் ஒருத்தன், விபாசகான்னு ஒருத்தர். இப்படி 7 பேர். கஷ்யபன்றவர் 8வது அப்படின்னு கஷ்யபோ சமஹா. அவர் என்ன பண்ண, சமஹா மேரும் ஜஹாதி, அவன் மகாமேருவை விட்டு விலகுவதே இல்லை. அவர் கஷ்யபர் அங்கேதான் உட்கார்ந்திருப்பார் அப்படின்னு அவரை பற்றிய ஸ்லோகம் சத்யைஷாபவதி, அவரை பற்றிய ஸ்லோகங்கள்லாம் மேல வருது. அபஷ்யன் மகாதேவ சப்தசூர்யானிதி பஞ்சகர்ணாவாத்யாயன பஞ்சகர்ணோவாத்யாயன அப்படின்னு இதுக்கு மேல அந்த தேவதைகளை எல்லாம் பற்றி சூரிய மண்டலத்தை பற்றிய உபதேசங்கள் அது இது வரைக்கும் ரிதுக்களை பற்றிய விஷயங்கள்லாம் சொன்னார். இந்த ரிதுக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. 7வது அனுபவத்துல இந்த சூரிய மண்டலத்தை பற்றியதான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆரோகன், கட்டரன், பதங்கன், ராஜன் பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ள சொல்றோம். இதை அடுத்த திகழ்ச்சி ஓம் போர் நமத போர் நமிதம் போர் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி